Hello everyone, welcome to Inner Magic. இந்த வீடியோவில் இலக்குகள் பிரைன் ட்ரேசி அவர்கள் எழுதின புக்கோட சம்மரியை பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா பிரைன் ட்ரேசி அவர்கள் எழுதின பல புக்கோட சம்மரி வந்து பார்த்துருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஆத்தர் வந்து பிரைன் ட்ரேசி. ரொம்ப பாசிட்டிவிட்டி வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. நிறைய ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் வந்து எப்படி ஜெயிக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அந்த விதத்தில் இந்த புக்கும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், கோல்ஸுங்கிறது தான் இதோட டைட்டில். ஸோ இந்த புக் ஃபுல்லாகவே ஒரு கோலை வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறது, ஒரு கோல் வந்து எப்படி நம்ம செட் பண்ணிக்கிறது, எது நம்ம கோலுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கோல் செட் பண்ணியிருந்தாலும் சரி, இனிமேல் தான் நீங்கள் கோல் செட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு இந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆத்தர் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்காங்க, ஒரு 2 minutes தான் கொடுப்போம், இந்த புக்கை பற்றி நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் இது தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இலக்குகளை எழுதி கொள்ளுங்கள், அவற்றை அடைய திட்டமிடுங்கள், பிறகு அத்திட்டங்களை நிறைவேற்ற ஒவ்வொரு நாளும் நடவடிக்கை எடுங்கள். அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு 300 pages 400 pages புக் எழுதினாலும் இதுதான் வந்து நடக்க போகுது இல்லையா. ஃபஸ்ட்டு உங்களோட கோல்ஸ் என்னங்கிறத கண்டிப்பாக நம்ம எழுதி வச்சுக்கணும். நம்ம மனசில் இருந்ததுன்னா அது அந்தளவுக்கு கரெக்டாக வராது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஒரு 5 கோல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மனசில் வந்து ஒரு 5 கோல் வந்து நீங்கள் இன்றைக்கி நினச்சிட்டிங்க, நாளைக்கோ இல்லை இன்னும் ஒரு வாரம் கழிச்சோ உங்கள் கோல்ஸை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு இந்த 5மே வந்து கரெக்டாக சொல்ல வருமா அப்படிங்கிறது ஒரு சின்ன டவுட் இருக்கும். ஏன்னா அந்த கோலில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. எல்லாருக்குமே அதே ஆர்வம் இனிஷியலாகவே வந்து இருக்காது. இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப வைராக்கியத்தோடு இன்றைக்கி நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். நாளைக்கோ நாளானிக்கோ உங்கள் லைஃப்பில் சில தோல்விகள், சில ஏமாற்றங்கள், சில மன பதட்டம் இந்த மாதிரிலாம் ஏற்படும் போது உங்கள் இலக்குகளை வந்து நீங்கள் திரும்பியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அதே வேகத்தில் சொல்ல வராது. ஸோ எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. எழுதும் போது நம்ம மைண்டில் எல்லாத்துலேயும் வந்து நல்லா பதியும் அப்படின்றாங்க. நம்ம ஐம்புலன்களையுமே அந்த கோல் வந்து நல்லா பதியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவற்றை எப்படி அடையணுங்கிற திட்டமும் நம்ம வச்சுக்கணும். அப்புறம் அந்த திட்டத்தை ஒவ்வொரு நாளும் எப்படி நடவடிக்கை எடுக்க போகிறோம், அதை நிறைவேற்றுறதுக்கு என்னென்னலாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த 2 minutesல அவர் சொல்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கோல் செட் பண்ணாதவங்களுக்காக சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேண்டுங்கிற தெளிவு இருக்கணும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு அப்பாவோட ஷாப்புக்கு போயிருக்கு, அப்பா எனக்கு ஏதாவது வாங்கி தாங்கப்பா அப்படின்னா அப்பாவுக்கும் குழப்பமாக இருக்கும், குழந்தையும் அங்கே கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது. ஸோ ஷாப்பில் போய் கொஞ்சம் நேரம் தடுமாறணும், என்ன வாங்கணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். அப்புறம் அப்பா இது வேணுமா அது வேணுமா இது வேணுமா அது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லாமல் வீட்டிலேயே நம்ம வந்து நமக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அப்பாவே அது தெளிவாக நமக்கு நல்ல ஒரு பொருளாக எந்த கடையில் அந்த பொருள் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து வாங்கி தருவார் இல்லையா. அந்த மாதிரி முதல்ல நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற கேள்வியை ரொம்ப தெளிவாக நம்ம வந்து கேட்டுக்கிட்டு அதுக்கான தெளிவான பதிலோடு நம்ம வந்து தயாராக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் ஒரு கோலை வந்து செட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வெற்றியாளர்கள் மட்டும் எப்பயுமே வந்து அவங்க அந்த வெற்றியோட உச்சத்திலே இருக்காங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து அவங்கள நிறைய பேரை வந்து பேட்டி கண்டிருக்காங்க. அப்படி அவங்க பேட்டி கண்டு அவங்க கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, அந்த வெற்றியாளர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தங்களுக்கு என்ன வேண்டும், அதை அடைவது எப்படி, இந்த 2 விஷயத்தை தவிர அவங்களோட ஃபோக்கஸை வேறு எந்த சைடுமே வந்து திருப்பினதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோல் செட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து தயக்கப்படுறாங்க, இன்னுமே செட் பண்ணாமல் இருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பயம், அப்புறம் தன்னம்பிக்கையின்மை, இது 2 தான் ரீசனாக இருக்குது. பயம்னு பார்த்திங்கன்னா, இவ்வளோ பெரிய கோலை நம்மளால் அடைய முடியுமா, இல்லை நம்ம இருக்க நிலைமைக்கு இந்த கோல்லாம் நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரி நினைக்கிறது. இந்த மாதிரிலாம் நினைக்கும் போது அந்த கோலை அவங்க செட்டே பண்ணலை, அப்போ எப்படி நம்ம அந்த கோலை ரீச் பண்ண முடியும் இல்லையா. கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு இலக்கையும் வந்து குறி வச்சு நம்மளால் தாக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை வந்து போக்கிக்கிறதுக்கு என்ன நம்ம சொல்லிக்கணும் அப்படின்னா, உங்கள் அனுமதி இல்லாமல் யாராலும் உங்களை தாழ்வாக உணர செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாங்க. நம்மளோட பெர்மிஷன் வேணும். என்னோட பெர்மிஷன் இருந்தால் தான் என்னை நீங்கள் கவலைப்படுத்த முடியும், என்னோட பெர்மிஷன் இருந்தால் தான் என்னை நீங்கள் அவமானப்படுத்த முடியும். நெக்ஸ்ட் இந்த புக்கில் வந்து இன்னொரு ஒரு விஷயம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எப்பயுமே நேர்மறை எண்ணத்தோடு தான் இருக்கணும். எதிர்மறை எண்ணம் வந்து நமக்கு நல்லதில்லை. ஸோ அந்த எண்ணத்தை வந்து என்றைக்குமே உங்கள் மனசில் கொண்டு வராதிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம நேர்மறை எண்ணத்தோடவே இருக்கணும் அப்படின்னா தைரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் உற்சாகமாகவும் இருப்போம். அதே எதிர்மறை எண்ணத்தில் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், கோபம், வேதனை, யாரோ என்றைக்கோ நம்மளை திட்டினது, நம்மளோட பலவீனம், இல்லை நம்மளோட பகை உணர்வு, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் மனசோட அந்த பதிவுலேருந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் எப்பயுமே நேர்மறை எண்ணத்தோடு இருக்க பழகுங்க. என்ன விதமான எண்ணம் உங்கள் மனசில் வருது அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
ஒரு கோல் வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து ஒரு ரைட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னு வைங்களேன். அந்த துறையில் நீங்கள் சிறந்தவராக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படி நீங்கள் சிறந்தவராக இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்ததுன்னா அந்த துறையில் நீங்கள் எப்படி நிபுணத்துவம் அடைகிறது அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு கோல் செட் பண்ணிட்டு இதில் நான் சிறந்து விளங்கணும்னு நான் என்ன பண்ணணுங்கிற கேள்வியும் நீங்களே கேட்டிங்கன்னா உங்கள் மனசு அதுக்கான பதிலை தவறாமல் சொல்லும். ஸோ அந்த உள் உணர்வு, அந்த நமக்குள்ள ஒரு குரல் பேசும் இல்லையா, அந்த குரலை நீங்கள் காது கொடுத்து கேட்டு அதுபடி நடக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தன்னம்பிக்கை வந்து எப்பெல்லாம் லோவாக இருக்கோ அப்போல்லாம் நான் இந்த உலகில் மிகப்பெரிய வெற்றியாளனாக அடைய பிறந்துள்ளேன், அதற்காக தான் படைக்கப்பட்டுள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு தடவை அழுத்தமாக சொல்லிக்கொள்ளுங்கள் அப்படின்னு வந்துட்டு ஆத்தர் சொல்கிறாங்க. எப்போதும் உங்கள் இலக்கை நோக்கியே நம்மளோட கவனம் இருக்கணும். வெளியில் வேற எங்கேயுமே சிதறாத அளவுக்கு எப்பயும் அதை நோக்கியே நீங்கள் போய்கொண்டே இருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இலக்கை நீங்கள் வந்து அடையணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சிட்டிங்க. அதை அடையிறதுக்கு 3 ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றாங்க. என்னென்னா, அர்ப்பணிப்போடு அதை வந்து நம்ம பணி செய்யணும். எடுத்த காரியத்தை செய்து முடிக்காமல் விடக்கூடாது. முழுமையாக அதை நிறைவேற்றியே ஆகணும். இந்த 3ஐயும் நம்ம செய்யும் போது கண்டிப்பாக அந்த கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு பெரிய யானை இருக்குது, அதை எப்படி சாப்பிடணும் எப்படி சாப்பிட்டு முடிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நேரத்தில் ஒரு துண்டை தான் நம்மளால் சாப்பிட முடியும். அந்த மாதிரி உங்கள் கோல் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, அதை இயர்லி, மந்த்லி, வீக்லி, டெய்லி, அப்புறம் அவர்ஸாக கூட நீங்கள் பிரிச்சுக்கிட்டு அந்தந்த வேலைகளை செஞ்சுட்டே வரும்போது கண்டிப்பாக ஒரு நாள் அவ்வளோ பெரிய கோல் நீங்கள் நினச்சதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு கேள்வியை வந்து நம்ம கேட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து செய்கிறதுலே மிக முக்கியமாக அதிக மதிப்பு வாய்ந்த ஒரு பலனை தரக்கூடிய செயல் எது? நான் செய்கிற மற்ற எது ஒன்றையும் விட அதிக மதிப்பு வாய்ந்த அந்த ஒரு காரியம் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்டுக்கிட்டு அந்த ஒரு காரியத்தை அந்த நாளில் விடாமல் செய்யணும், ஒவ்வொரு நாளும் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சில பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், நான் நிறைய வேலை செய்கிறேன், எல்லாமே முக்கியமான வேலை தான், நான் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு தொழில்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் முதலாளியோ உங்கள் மேனேஜரையோ நீங்கள் அந்த கேள்வியை வந்து அவர்கிட்ட கேட்டு அதுக்கான பதிலை வந்து பெற்றுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வெல்விஷர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நான் செய்கிறதுலே எதுங்க மதிப்பு வாய்ந்த வேலை, எந்த வேலைங்க நான் தொடர்ந்து செஞ்சால் நான் வந்து அதிக புகழ், அதிக மதிப்பு வந்து நான் பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற ஆன்சரையும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கிட்டு ஒரு தடவை சிந்திச்சு அந்த வேலையை தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதாக வந்து நான் பார்த்தேன். புத்திசாலித்தனம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாருக்குமே தெரியும் புத்திசாலித்தனம்னா என்ன. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை போய் கேட்டிங்கன்னா புத்திசாலித்தனம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிக மார்க் வாங்குறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு வந்து சொல்லுவான். இன்னொரு ஒரு ஏதாவது தொழில் செய்கிற இடத்துல போய் கேட்டிங்கன்னா அதிக சம்பளம் வாங்குறவன் எவனோ அவன் தான் புத்திசாலி, இல்லை என் முதலாளி தான் புத்திசாலி, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் கரெக்டாக இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமயோஜித புத்தியோடு செயல்படுறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து எல்லா அந்த பாட்டி இல்லை தாத்தா இல்லை ஒரு 40 வயசை கடந்த எல்லாருமே இதை சொல்ல முடியும். சமயோஜித புத்தி இருந்தால் தான் புத்திசாலி. ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய வாய்ப்புகள், நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் வரும். நீங்கள் எந்த வாய்ப்பை வந்து உபயோகப்படுத்திக்கிறீங்களோ அது மூலமாக தான் நம்ம வந்து புத்திசாலித்தனத்தை வந்து நம்மளால் காட்ட முடியும் இல்லையா. ஸோ புத்திசாலித்தனம்ங்கிறது அதுதான். பிரைன் ட்ரேசி அவர்கள் புக் தான் வந்து நேர நிர்வாகம். நம்ம நேர நிர்வாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நேரத்தை நம்மளால் வந்து நல்ல முறையில் நிர்வாகம் பண்ணிக்கணும் அப்படின்லாம் வந்து அந்த புக்கில் நிறைய சொல்லி பார்த்துருக்கோம். அவரே வந்து சொல்கிறாரு நேரத்தை நம்மளால் நிர்வகிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அடுத்த லைனில் அவர் சொல்கிறாரு, நம்ம தான் நம்மளை நிர்வகிச்சுக்க முடியும், நேரத்தை நம்மளால் நிர்வகிச்சுக்க முடியாது. அந்த நேரத்தில் எப்படி நம்ம செயல்படணும்னு நம்மளை தான் நம்ம நிர்வகிச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ டைம் வந்து 24 மணி நேரம் அது பாடு ஓடிக்கிட்டே தான் இருக்க போது. நீங்கள் அதை போய் நிர்ணயிக்க முடியாது. 1 மணி நேரத்தில் இந்த வேலை முடிப்பேன், அப்போ நீங்கள் இந்த வேலையை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த 1 மணி நேரம் முடியாமல் இருக்காது. ஸோ நம்மளை தான் நம்ம வந்து நிர்வகிச்சுக்கணும். அப்படி நம்மளை ஒழுங்காக நிர்வகிச்சுக்கிறதுக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. ஒன்று சுய ஒழுங்கு, இன்னொன்று சுய கட்டுப்பாடு. இது 2 இருந்துச்சுன்னா நம்மளால் நம்மளை நல்லா நிர்வகிச்சுக்க முடியும், அந்த நேரத்தோடு நம்மளால் வந்து போயிட்டுருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெரிய டாஸ்க்கு அதெல்லாம் இருக்குது, நம்ம கோல் வந்து செட் பண்ணிட்டோம், அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது, ஒரு இந்த மாதம் என்ன வேலை செய்கிறது, இந்த வாரம் என்ன வேலை செய்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. இதுக்கு வந்து ஜேர்னலிங் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேர்னலிங் வந்து இது ஒரு புதுசாக இருக்குது, அது என்ன ஜேர்னலிங் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல்லே ஜேர்னலிங் வீடியோலாம் நிறையா போட்டிருக்கேன், நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு ஐடியாக்காக. ஸோ இந்த இயர் நான் என்ன கோல் அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஏற்றாப்பில் இந்த மாதம், இந்த வாரம், இல்லை இந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து வச்சுட்டு நம்மளோட டாஸ்கெல்லாம் வந்து கரெக்டாக எழுதி அதுக்கேற்ற மாதிரி செய்கிறது. இப்போ வந்து ஒவ்வொரு நாள் முடிவுலையும் அடுத்த நாள் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை வந்து
முதல்ல எழுதி வச்சுட்டு ராத்திரி படுக்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி செய்யும் போது ஆழ் மனதில் தூங்கும் போதே அதுக்கான விஷயங்கள் வந்து நடக்கும். யாரை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள பார்க்க முடியும், என்ன விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து செய்ய முடியும். இது எப்படி நடக்குதுன்னா இந்த ஈர்ப்பு விதியின் மூலமாக எல்லாமே வந்து நடக்கும். இந்த யூனிவர்ஸோட நம்ம வந்து கனெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஈர்ப்பு விதி மூலமாக நம்ம ஆழமாக நினைக்கிற எந்த ஒரு விஷயமே வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் வந்து ஜேர்னலிங் ஒரு 3-4 இயர்ஸாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. இது நாள் வரைக்கும் பிளான் பண்ண ஒரு விஷயம் கூட மிஸ் ஆனதே கிடையாது. நல்லா கரெக்டாக ப்ராப்பராக நம்மளால் செய்ய முடியும். நீங்கள் வேணால் எனக்கு வந்து போஸ்ட் பிளான் பண்ணுற மாதிரி வந்திருக்கே தவிர அதை செய்ய முடியலை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மறந்துட்டேன், ஐயோ அதை செய்யணும்னு நினச்சோமே நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்ததில்லை. டைம் இல்லை, நம்ம நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு நம்மளே அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, நல்ல ஒரு விஷயம் வந்து இந்த ஜேர்னலிங் மூலமாக நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ஜேர்னலிங் வந்து எல்லாருமே பண்ணுங்கள். இதுக்கு வந்து இந்த ஈர்ப்பு விதி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு மெத்தட் வந்து சொல்கிறாங்க. கோல்லாம் செட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து நாளைக்கு என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிட்டிங்க நைட்டே அப்படிலாம் இருக்குன்னா உங்களோட டு டூ லிஸ்ட்டில் ஒரு 10 வேலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க. எந்த வேலை செய்யணும் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு எந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னா 1 2 3 4 5 மெத்தடுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்கிறேன். 1 வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கு, 2 வந்து இம்பார்ட்டண்டான டாஸ்க்கு தான், பட் 1 அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. 3 வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறது, இல்லை ஒரு மூவி பார்க்குறது, எங்கேயா வெளியில் போகிறது, சாப்பிட்றது, அந்த மாதிரி விஷயங்கள், ஃபேமிலி டைம், இந்த மாதிரிலாம் வந்து 3 என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் அதுவும் லைஃப்பில் வந்து எசென்ஷியல் தான். இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி அதெல்லாம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி 4 வந்து பார்த்திங்கன்னா பிறரிடம் ஒப்படைக்க வேண்டிய வேலைகள். இப்போது ஏதாவது ஒரு துணி துவைக்கிறது, இல்லை விளக்கி கழுவுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்ததுன்னா அதை நீங்களே தான் செய்யணும்னு இல்லை, ஒரு தடவை வேறு யாரையோ ஒருத்தரை நீங்கள் செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த வேலையை செய்கிறதுனாலையோ செய்யாதனாலேயோ நமக்கு மிகப்பெரிய மாற்றம் வந்து ஏற்பட போகிறது கிடையாது. 5th வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம செய்யவே தேவையில்லை. சில வெப் சீரிஸ்லாம் நம்ம பார்க்கணும்னு நினச்சிட்டு போனோம் வைங்களேன், ஆல்ரெடி 1 பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது 3ல் வந்துடும், கொஞ்சம் சந்தோஷம். இதுவே 2 3 எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து பார்க்கலைனாலும் ஒன்றும் பெருசாக ஆக போகிறதில்ல. டோன்ட் டூ, அதுதான் வந்து 5. இப்போ 1லே வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கே ஒரு 3 நாள் இருக்குங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை 1 போட்டு ஒரு டாஸ்க் எழுதிக்கோங்க, 1.1 போட்டு அடுத்த டாஸ்க் எழுதிக்கோங்க. அந்த மாதிரி எழுதிட்டு பண்ணணும். 1 வந்து கம்ப்ளீட் ஆகாததுக்கு முன்னாடி 2ல் நீங்கள் வந்து கோட் பண்ணியிருக்க டாஸ்க்லாம் வந்து செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ரூல் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வேலைகளை ஒரு நாள் போல் செஞ்சுட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு நல்ல விதத்தில் நம்மளோட கோல்ஸ் எல்லாமே நம்ம மைண்டில் ஏற்றிக்கணும். அதை வந்து ஒரு ஈர்ப்பு விதிக்கு கொண்டு போயிட்டு அதை யூனிவர்சலில் வந்து நம்ம கலக்க வச்சு நம்ம அதை சீக்கிரமே அடையணும், அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணம் இருக்கும். நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் இல்லையா. நிறைய பேர் வந்து அந்த பிடிப்போடவே இருப்பாங்களா அப்படின்னு வந்து சொல்ல முடியல. கோல் வந்து செட் பண்ணும்போது ரொம்ப பிடிப்போடு இருக்கும், அதுவே வந்து ஒரு 1 month 2 month ஆனதுக்கப்புறம் அது வந்து ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கும். இந்த பிடிப்போடவே என்றைக்குமே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஆத்தர் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதை வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம். நானும் இப்போ வரைக்கும் செஞ்சு பார்த்தது இனிமேல் தான் செய்யணும். என்ன அப்படின்னா உங்களோட கோல்ஸ் வந்து ஒரு 10 or 15, ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 10ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 கோல்ஸை வந்து எழுதிக்கணுமா. எழுதிட்டு மார்னிங் எந்திரிச்ச உடனே நான் 10 எழுதணும். அது என்ன கோல்ஸோ அது 10 எழுதணும். திருப்பியும் நைட்டு தூங்கும் போதும் அதே 10 கோல்ஸ் எழுதிக்கணும். இந்த மாதிரி நான் வந்து டெய்லியுமே ஒரு நோட் வாங்கிட்டு அந்த நோட்டில் எழுதிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஆர்டர் வந்து 1 or 2 days நமக்கு மாறிட்டே இருக்கும். ஒரு 1 month கழிச்சுட்டு நீங்கள் அந்த 1ல் எழுதின கோலை 1லே தான் எழுதுவீங்க, 2ல் எழுதுனது 2லே தான் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க. இனிஷியலாக அந்த 1 monthக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த 1 to 10 வந்து மாறிட்டே இருக்கும், புது கோல்ஸ் வரும். சில டைம் அந்த கோலவே மறந்துடுவீங்க, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் 1 monthக்கு அப்புறம் அந்த குறிப்பிட்ட கோல் நீங்கள் எழுத ஆரம்பிச்சு இருப்பீங்க, அந்த வேர்டிங் கூட உங்களுக்கு மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி எழுதணும் அப்படின்னா ஒரு நடந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் 2022 டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் 60 கிலோ எடையில் ஆரோக்கியமாக வாழ்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு 70 கிலோ எடை இருக்கீங்க, ஆனால் உங்களோட கோலை வந்து நீங்கள் இப்படி வச்சுருக்கீங்க, 60 kg வந்து ஆகணும் அப்படின்னு மட்டும் எழுதுனா பார்த்தாது. இந்த டேட்டில் அதாவது இந்த மாதத்தில் நான் வந்து இவ்வளோ கேஜி குறைஞ்சி ஆரோக்கியமாக வாழ்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் கோட்டாக அதை அடைஞ்சிட்ட மாதிரி எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியே எழுதிட்டு இருக்கும்போது இது என்ன ஆகும்னா பிரபஞ்சத்தில் போய் கலந்து பல சக்திகள் ஒன்று சேர்ந்து சாத்தியமற்ற விஷயத்தை கூட நமக்கு சாத்தியமாக்கி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா ஒரு 5 into 3
ஒரு அட்டை மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நம்மளோட கோல்ஸை வந்து ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதை டெய்லியுமே இதே மாதிரி மார்னிங் அண்ட் நைட்டு இந்த 10 டைம்ஸ் இந்த கோல், அதாவது 10 கோல்ஸ் எழுதி முடிச்சதுக்கப்புறமா இந்த கார்ட்ஸை வந்து பாருங்கள். இதை பார்க்கும்போது நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம அதை அடைஞ்ச மாதிரி நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஓட விட்டு அந்த காட்சியை பாருங்கள். ஒல்லி ஆகிட்டீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கீங்க, உங்களோட பழைய ட்ரெஸ் கூட உங்களுக்கு நல்லா ஃபிட் ஆகுது, உங்களை 4 பேர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இமேஜின் பண்ணுறதுனால அது வந்து ஈர்ப்பு விதியை தூண்டுது. இந்த ஈர்ப்பு விதி கோலை அடைகிறதுக்கு நமக்கு எல்லா சாத்தியக்கூறுகளையுமே வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கான யோசனை, அதுக்கான மக்கள், அதுக்கான வசதி வாய்ப்பு எல்லாமே வந்து நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தோல்வியை கண்டு துவண்டு போகாமல் மீண்டும் மீண்டும் முயல வேண்டும். முயற்சியை கைவிடுவதை விட மிகப்பெரிய தோல்வி என்று ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு தடவை நம்ம கோல் செட் பண்ணிட்டோம், அதை அச்சீவ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு துவண்டு போயிடாதீங்க. மறுபடியும் முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக நம்மளால் வந்து வெற்றி பெற முடியும். கோல்ஸை செட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக கோல் செட் பண்ணுங்கள். கோல் செட் பண்ணி முடிச்சுட்டு ஜேர்னலிங் மாதிரி ஒன்று வந்து பண்ணுங்கள். உங்கள் இயர்லி கோல் அதை வந்து மந்த்லி கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த மந்த் நீங்கள் அதை வீக்லியாக பிரித்து எழுதிக்கோங்க. வீக்லியாக பிரித்ததுக்கப்புறம் இந்த டேயில் இந்த கோலுக்காக நீங்கள் என்ன விஷயம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். எதை அடையணுமோ அதை மட்டுமே சிந்திங்க. கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த புக்கு வந்து வாய்ப்பு கிடச்சதுன்னா வாங்கி படித்து பாருங்கள். நான் அதோட லிங்க்கை என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன், பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.